வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் கால்பந்தாட்ட ஜாம்பவான் பிரேசில் நாட்டை சேர்ந்த நெய்மார் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. நெய்மார் இவர் பிறந்திருக்கிறது 5 பிப்ரவரி 1992 அதிகாலை 2:15 AM. பிரேசில் நாட்டில் பிறந்திருக்காரு. அயனாம்சா கேபி. ராகுமகதச இருப்பு 17 வருடங்கள் 7 மாதங்கள் 2 நாட்கள். ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல லக்னப்பாகையை ஆராய்வோம். லக்னப்பாகை விருச்சிக ராசியில் 20 டிகிரி 8 நிமிடங்கள் 49 வினாடிகள். குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சபுலையும் அமையுது. குரு 2வது பாவத்தையும் 5வது பாவத்தையும் ஆளக்கூடியவர். 5வது பாவம் விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவம்னு பார்த்தோம். குரு 2, 5க்கு அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்காரு. 2, 5, 10 காம்பினேஷன். இதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு நம்மளால் அடையாளம் காண முடியும். நெய்மார் அவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சொந்த சப்ளையும் இருக்கார். சந்திரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார். புதன் ராகுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். குரு ராகுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். சுக்கிரன் ராகுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சனி செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுக்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்ளையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் புதன் குரு சுக்கிரன் ராகுடைய மண்டலம் இருக்காங்க. ராகு லக்ன பாவத்தில் இருக்கார். சனி ராகு கேதுக்கள் செவ்வாயோட மண்டலம் இருக்காங்க. செவ்வாய் லக்னாதிபதியாகி 2வது பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதியான செவ்வாய் சனியுடைய மண்டலம் இருக்கார். சனி 3வது பாவத்தில் ஆட்சியாக இருக்கார். கிரக மண்டல அதிபர்களாக வரக்கூடிய ராகு செவ்வாய் சனி சூரியன் ஆகிய கிரகங்கள் லக்னம் 2வது பாவம் 3வது பாவம் 10வது பாவத்தில் அமைந்திருப்பதன் காரணமாக இவருக்கு வெற்றி வாய்ப்பு சிறப்பாக அமைந்திருக்குன்னு சொல்ல முடியும். கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 5, 10 பாவங்களை மண்டல வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் விளையாட்டு, 10வது பாவம் புகழ். இவர் விளையாட்டுத் துறையில் புகழ் பெறக்கூடிய அம்சத்தில் இருப்பதை சூரியன் குறிக்காட்டுறாரு. பாக்கியாதிபதியான சந்திரன் 3, 4, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 5, 9, 10 பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். லக்னாதிபதியான செவ்வாய் 2, 3, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 6 பாவ குறிகாட்டிகள் வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புதன் 1, 3, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. லக்னம் 2, 6 பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. புதன் குறிக்காட்டக்கூடிய லக்னம் 2, 3, 6, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். 5வது பாவாதிபதியான குரு லக்னம் 5, 10 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னம் 5, 10 பாவங்கள் ஜாதகர் கால்பந்தாட்ட துறையில் உச்ச நிலையில் இருப்பதை குறிக்காட்டுது. சுக்கிரன் 1, 2, 7, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 2, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 4, 9 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 1, 2, 6, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 6, 7, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் லக்ன பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை பார்ப்போம். 2, 5 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியான குரு 1, 7 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. லக்னா சப்ளாடாக வரக்கூடிய குரு 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 5 விளையாட்டுத்துறை, 10 புகழ். புதன் 2, 5, 8, 11 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. புதன் 8, 11க்கு அதிபதியாகி புதன் முன்னேற்றம் தரக்கூடிய 1, 2, 3, 6, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. கேது 3, 4, 6, 9, 10, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. கேது 2, 6, 7 பாவங்களோடு 8, 11 பாவங்களை மறைமுகமாக குறிக்காட்டுறாரு. லக்ன பாவத்தை சப்ளாடு வேலை குறிக்காட்டுறாரு. கேது குறிக்காட்டக்கூடிய 1, 2, 6, 7, 11 பாவங்கள்
முன்னேற்றம் தரக்கூடிய பாவங்கள். விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் இவருடைய சாதனைகளை ஆராய்வோம். நெய்மார் அவர்கள் 2010 2012 காலகட்டங்களில் சர்வதேச போட்டியில் அறிமுகமாறாரு. தன்னுடைய சிறப்பான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தினார். குருமகாதச குருபுத்தி, குருமகாதச சனி புத்தியில் லக்னா சப்லாடா குரு வருவதை பார்த்தோம். குரு தசாநாதனாக அமைந்து 5, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. குரு லக்ன பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 1, 5, 10 காம்பினேஷன் இவர் விளையாட்டுத் துறையில் புகழ் பெறுவதை குறிக்குது. மற்றொரு புத்திநாதனாக வரக்கூடிய சனி 2, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாக 3, 4, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சனி குறிக்காட்டக்கூடிய 2, 3, 6, 9 பாவங்கள் விளையாட்டுத்துறைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். நெய்மார் அவர்கள் 2013 2014 ஆண்டு வாக்கில் உலகக்கோப்பையில் தன்னுடைய சிறந்த பங்களிப்பை அளித்து பிரேசில் நாட்டை வெற்றி பெற செய்தார். குருமகாதச சனி புத்தியில் குரு லக்னா சப்லாடா வந்து 2, 5க்கு அதிபதியாகி லக்னம் 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 2, 3க்கு அதிபதியாகி 2, 3, 6, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 3, 6, 9 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற குறிகாட்டிகள். நெய்மார் அவர்கள் 2015 2016 காலகட்டங்களில் கேப்டனாக தன்னுடைய அணியை வெற்றிகரமாக வழி நடத்தி தங்கப் பதக்கத்தை வென்றார். குருமகா தசையில் புதன் புத்தியில் தசா நடத்தக்கூடிய குரு லக்ன பாவத்தோடு 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 8, 11 பாவங்களுக்கு அதிபதியாகி லக்ன பாவத்தோடு 3, 8, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 1, 3, 11 பாவங்கள் வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ற பாவங்கள். புதன் சப்லாடு வாயிலாக 1, 2, 6 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்னத்தோடு 2, 6 பாவ குறிகாட்டிகள் இவர் உறுதியாக வெற்றி பெறுவதை குறிக்குது. நெய்மார் அவர்கள் 10 அக்டோபர் 2019 ஆண்டு தன்னுடைய 64வது கோலை அடித்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் சாதனையை முறியடித்தார். குருமகா தசையில் சுக்கிரபுத்தியில் தசா நடத்தக்கூடிய குரு 1, 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 1, 5, 10 பாவ குறிகாட்டிகள் சாதனை செய்வதற்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்தி நடத்தக்கூடிய சுக்கிரன் லக்ன பாவத்தோடு 2, 7, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்லாடு வாயிலாக 3வது பாவத்தை குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 3வது பாவ குறிகாட்டி செவ்வாயுடைய சப்லாடு வாயிலாக கிடைக்கப்பெறுது. செவ்வாய் லக்னத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். நெய்மார் அவர்கள் செப்டம்பர் 2021 ஆண்டு உலக கோப்பையில் அதிகபட்ச கோலான 12 கோல்களை அடித்து சாதனை செய்தார். குருமகா தசையில் சந்திர புத்தியில் தசா நடத்தக்கூடிய குரு லக்ன பாவத்தோடு 5, 10 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் பாக்கியாதிபதியாகி 3, 4, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 10 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 5, 10 பாவங்கள் இவர் விளையாட்டில் சாதனை செய்வதை குறிக்குது. மற்றொரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.